முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 27ஆம் தேதி அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அந்நாட்டு பிரதிநிதிகள் சென்னையில் இன்று சந்தித்து பேசினர். தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வரும் 27ஆம் தேதி முதலமைச்சர் அமெரிக்கா செல்கிறார். அங்கு பல்வேறு தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் சென்னையில் உள்ள அமெரிக்க நாட்டு துணை தூதர் கிறிஸ்டோபர் ஹாட்ஜஸ் முதலமைச்சர் ஸ்டாலினை சென்னையில் சந்தித்து பேசினார். தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் அப்போது உடன் இருந்தனர். இதனிடையே அனைத்திந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியத்தின் பொதுச் செயலாளர் மௌலானா பசலூர் ரஹீம் உள்ளிட்ட அவ்வாரியத்தின் உறுப்பினர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேசினர். சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் கட்சி தலைவருமான ஜவாஹிருல்லாவும் உடன் இருந்தார். அப்போது வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் மற்றும் பொது சிவில் சட்டத்தினால் இஸ்லாமியர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து முதலமைச்சரிடம் அவர்கள் விரிவாக எடுத்துரைத்தனர். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை தொடர்ந்து எதிர்ப்போம் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து அதை அமல்படுத்தக்கூடாது என்று பிரதமருக்கு 2023 கடிதம் எழுதியதையும், அதேபோல சட்ட ஆணையத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியதையும் எங்களிடம் சுட்டிக்காட்டினார்கள். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.